நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். சாப்டர் யூனிட் 3 நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில், அதனோட நீடில் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது. அதனுடைய நீடிலானது எதை நோக்கி இருக்கும்? நார்த் திசையை நோக்கி இருக்கும். ஏன்னா அதாவது ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அந்த இடத்துல என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் சவுத்து போல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி தான் வச்சுக்கோங்களேன், இதுதான் பூமி, ரைட்டா? இது பூமின்னு வச்சுக்கிறோம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இப்படி இருக்கும், சென்டரில் இருக்கும். இது ஈக்குவேட்டர், ரைட்டா? அப்போ இது நார்த்தன் ஹெமிஸ்பியர். இந்த ஏரியா ஃபுல்லாக நார்தன் ஹெமிஸ்பியர், இந்த ஏரியா ஃபுல்லாக சதர்ன் ஹெமிஸ்பியர், ரைட்டா? இப்போ பாருங்கள், இது எப்படின்னா இது பூமி. இதில் ஜியாகிரபிக்கல் நார்த், இது என்னது? நார்த்து போல். ஜியாகிரபிக்கல்னால் பூமி இயற்கையிலே உள்ள நார்த்து போல் இது, ரைட்டா? அதேமாதிரி இது சவுத்து போல், துருவம் போல்னா துருவம், ரைட்டா? இது வெஸ்ட் டைரெக்ஷன், இது ஈஸ்ட் டைரெக்ஷன், ரைட்டா? இப்போ மேக்னெட்டிக் போல் எங்கே இருக்கும் பூமியிலன்னா இங்கே பாருங்கள், ஸ்லைட்டாக இப்படி சாஞ்சி இருக்கும். இது என்னது? மேக்னெட்டிக் சவுத் மேக்னெட்டிக் போல். இங்கே நார்த்து திசையில் பூமியோட ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்கக்கூடியது என்னது? சவுத்து போல் ஆஃப் மேக்னெட்டிக், சவுத்து மேக்னெட்டிக் போல் இருக்கும். காந்தம்னு வரும்போது சவுத்து தான் இங்கே இருக்கும். அதனால தான் எப்போ ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டிவ், சேம் போல்ஸ் ஆர் ரிப்பல்சிவ். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா? எதிர் எதிர் துருவங்கள் கவர்ந்து இழுக்கும், ஒரே துருவங்கள் விலகி செல்லும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் இங்கே இருக்கும்போது எதை இழுக்கும்? காம்பஸில் நார்த்து போல் இழுக்கும். காம்பஸில் உள்ள நார்த்து தான் இந்த சவுத்து போலை நோக்கி திரும்பும், ஏன்னா ஆப்போசிட் போல். அதனால தான் சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் போல் ஆஃப் சவுத் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதேமாதிரி நார்த் எங்கே இருக்குது? நார்த் மேக்னெட்டிக் போல் இங்கே இருக்குது, கீழே இருக்குது. அது கீழே என்னது? இது ஜியாகிரபிக்கல் நார்த்தில் சவுத்தில் இருக்கிறது, ரைட்டா? மாறி இருக்கிறது. இதை பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், அதனால தான் இது காம்பஸோட நீடில் எதை நோக்கி இருக்கிறது? இந்த நார்த்து நோக்கி இருக்கும். ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி இருக்காது, இந்த மேக்னெட்டிக் சவுத்து போலை நோக்கி இருக்கும். மேக்னெட்டிக் சவுத்து போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த கோடு சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட்டிக் எங்கே இருக்கிறது? இது இங்கே இருக்கிறது. ஜியாகிரபிக்கல் நார்த்து பக்கத்தில் அருகில் இருக்கிறது. ஆனால் நீடில் எதை நோக்கி இருக்கும்? அந்த சவுத்து போலை நோக்கி இருக்கும். ஆனால் நார்த்து ஜியாகிரபிக்கல் நார்த்தோட இணைந்து இருக்கிற மாதிரி தெரியும், சரியா? இதை நல்லா கவனம் பார்த்துக்கணும், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் அதான் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில், அந்த காம்பஸோட நீடில் வந்து இஸ் அட்ராக்டட்னா கவர்ந்து இழுக்கப்படுகிறது. எதை நோக்கி? டுவேர்ட்ஸ்னால் அதை நோக்கி. எதை நோக்கி? டுவேர்ட்ஸ் த மேக்னெட்டிக் சவுத் போல். மேக்னெட்டிக் சவுத் போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ரைட்டா? அதனால தான் அதாவது ஆப்போசிட் போல். மேக்னெட்டோட நீடில் என்னது? நார்த்து. அது எதை நோக்கி இழுக்கும்? சவுத்து போல் நோக்கி இருக்கும். மேக்னெட்டிக் சவுத்து போல். மேக்னெட்டிக் சவுத்து போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அதாவது மேக்னெட்டிக் சவுத்து போல்னு போடணும், வெறும் சவுத்து போல்னு போட்டக்கூடாது. அது சவுத்து போல்னு போட்டீங்கன்னா ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் ஆயிரும், சரியா? இந்த மேக்னெட்டிக் சவுத்து போல் இஸ் நியர்பை ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். அதேமாதிரி மேக்னெட்டிக் நார்த்து போல் இஸ் நியர்பை ஜியாகிரபிக்கல் சவுத்து போல், சரியா? இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் ஆஃப் த எர்த். பூமியோட மேக்னெட்டிக் சவுத்து போலுக்கு நோக்கி இந்த நீடில் வந்து இழுக்கப்படுகிறது, சரியா? நீடில் வந்து எதை நோக்கி இழுக்கப்படுகிறது? சவுத்து போலை நோக்கி, மேக்னெட்டிக் சவுத்து போலை நோக்கி இழுக்கப்படுகிறது. ஏனென்றால் அது வந்து மேக்னெட்டிக் சவுத்து போல் வந்து ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் பக்கத்தில் இருக்கிறது, சரியா? அப்போ விச் இஸ் நியர் சொல்கிறாங்க. விச்னு எதை குறிக்கிறது? இந்த மேக்னெட்டிக் சவுத்து போல குறிக்கிறது. விச்ன்றது எதை குறிக்கிறது? விச் இஸ் நியர் த ஜியாகிரபிக்கல் நார்த்து போல். சொல்லிட்டான் இல்லையா? நான் சொன்னதான் சொல்லியிருக்கேன். அந்த சவுத்து போல், மேக்னெட்டிக் சவுத்து போலானது அருகில் இருக்கிறது. எதற்கு? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலுக்கு அருகில் இருக்கிறது. அதனால தான் காம்பஸோட நீடில் வந்து நார்த்து நோக்கி இருக்கும்னு நார்த்து போலை நோக்கி இருக்கும்னு சொன்னால், நார்த்து போலுன்றது என்னது? அந்த மேக்னெட்டிக் காம்பஸ். அது எதை நோக்கி போகும்? சவுத்து போலை நோக்கி தானே போகும், மேக்னெட்டிக் சவுத்து போல். அது மேக்னெட்டிக் சவுத்து போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இருக்குது, சரியா? ரைட், ஓகே. நான் 4 டைம் சொல்லிட்டேன், மறந்துடக்கூடாது, கரெக்டாக படிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி இதே மாதிரி ஆப்போசிட்டில் வாங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? இப்போ சவுத்து போல் வந்து
ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் என்னவாக இருக்கும், எதுக்கு பக்கத்தில் ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இருக்குது. அதேமாதிரி நார்த்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். எதுக்கு, சவுத்து போல் ஆஃப் த ஜியாகிரபிக்கலில் இருக்கும். சவுத்து போல் ஆஃப் ஜியாகிரபிக்கல் சவுத்து போலில் என்ன இருக்கும், நார்த்து போல் ஆஃப் த மேக்னெட் இருக்கும். சரியா, ஆப்போசிட் டைரெக்ஷன். ரைட்டா. அப்போ நல்லா பாருங்கள். சிமிலர்லி இதே மாதிரி த சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ். அப்போ மேக்னெட்டிக் காம்பஸ் 2 இருக்கும் இல்லையா, காம்பஸுக்கு வந்து 2 இருக்கும் நீடில். இந்த உதாரணத்துக்கு எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ரவுண்டு. இப்போ நடுவில் இப்படி இருக்கும். இது நார்த்து, இது ஒரு நீடில் நார்த்து, இந்த நீடில் சவுத்து. இந்த நீடில் நார்த்துன்னு சொன்னால் எதை நோக்கி இழுக்கும், சவுத்து மேக்னெட்டிக் போல் நோக்கி இழுக்கும். அந்த சவுத் மேக்னெட்டிக் போல் எங்கே இருக்கும், நார்த்து ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இருக்கும். அதேமாரி இந்த காம்பஸில் இன்னொரு நீடில் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, இது நார்த்து நோக்கினா சவுத்து போல் நோக்கி இருக்கும். அப்போ கீழே உள்ளது என்னது, நார்த்து மேக்னெட்டிக் போல். இங்கே நார்த்து மேக்னெட்டிக் போல் இருக்கிறது. ஆனால் இங்கே ஜியாகிரபிக்கல் என்ன இருக்குது, சவுத்து ஜியாகிரபிக்கல் போல் இருக்கிறது. ரைட்டா, இது ஆப்போசிட். ரைட்டா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். சிமிலர்லி என்ன போட்டிருக்காங்க இதில் பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், சிமிலர் இதே மாதிரி த சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ். இன்னொரு 2 சவுத் போல் தானே, அது எதை நோக்கி இருக்கும், சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் இஸ் அட்ராக்டட் கவர்ந்து இழுக்கப்படுகிறது டுவர்ட்ஸ் த மேக்னெட்டிக் நார்த்து போல். மேக்னெட்டிக் நார்த்து போல் நோக்கி இழுக்கப்படுகிறது. அப்போ மேக்னெட்டிக் நார்த்து போல் பக்கத்தில் என்ன இருக்குது, ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் இருக்கிறது. ரைட்டா, ஏற்கனவே காமிச்சிருக்கேன், இதை நல்லா வச்சுக்கணும். ஆஃப் த எர்த்துன்னு சொல்லிட்டான். அப்போ விச் இஸ் நியர், இந்த போட்டால் பாருங்கள், விச் இஸ் நியர் த ஜியாகிரபிக்கல் சவுத் போல். ரைட்டா, இதுதான் சிம்பிள். அப்போ த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கால்டு ஜியோமேக்னட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம். அப்போ ஒரு ஃபிசிக்ஸ்னால் இயற்பியலின் ஒரு பிரிவு, பிரான்ச்சுனா ஒரு பிரிவு, அதாவது பிரான்ச்னா ஒரு பிரிவுன்னு அர்த்தம். இயற்பியலில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. ரைட்டா, அதில் மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்கிறது. ரைட்டா, அப்போது இந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ்னால் அது செயல்படுத்துகிறது. விச் டீல்ஸ், அந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்னால் ஒரு பிரிவு, ஃபிசிக்ஸில் ஒரு பிரிவு. விச் டீல்ஸ்னால் அதை செயல்படுத்துகிறது. எதை செயல்படுத்துகிறது, வித் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பூமியில் உள்ள புவியீர்ப்பு புலன்கள். அதாவது மேக்னெட்டிக் என்னது, அதாவது காந்த புலன்கள். ரைட்டா, ஃபீல்டுன்னா புலன்கள் ஃபீல்டுன்னு என்னது, இப்போ ஒரு மேக்னெட் இருக்கப்பா, அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அதனோட பவர் இருக்கும். அதுக்கு மேலே அது ஒரு மேக்னெட் இருக்குன்னா பக்கத்தில் வந்து ஒரு இரும்பு வச்சா இழுக்கும், தூரத்தில் வச்சா இழுக்குமா, இழுக்காது. ஏன்னா அதனுடைய ஃபீல்டு அவ்வளோ தூரம் தான் இருக்கிறது. புலன் என்னது, அதனோட பவர் அவ்வளோ தூரம் தான் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், இது எப்படின்னா, இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட்னு வச்சுக்கிடுவோம். இது நார்த்து, இது சவுத்து. அப்போ இந்த நார்த்து மேக்னெட்டில் நான் இந்த இடத்துல ஒரு ஊசி வைக்கிறேன் இந்த இடத்துல, அப்போ இழுத்துரும். அப்போ இதனோட புலன் ஃபீல்டு இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே நீ எந்த இரும்பு வச்சாலும் இழுக்கும். ஆனால் இங்கே வச்சா இழுக்காது. ஏன் வச்சா இழுக்காது, அதனோட ஃபீல்டு இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு அதனோட சக்தி இல்லை. ரைட்டா, அதான் சொல்கிறான். அது ஃபீல்டு என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்த புலன். ரைட்டா, அப்போது இது நல்லா பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருக்கான் பாருங்கள், த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் இயற்பியலின் ஒரு பிரிவானது விச்னு செயல்படுத்துகிறது. எதை, வித் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பூமியில் உள்ள காந்த புலன்களை செயல்படுத்தக்கூடியது ஒரு ஃபிசிக்ஸோட ஒரு பிரிவு என்று சொல்லப்படுகிறது. இஸ் கால்டு, அவை எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, ஜியோ மேக்னட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது. ஜியோ மேக்னட்டிசம் புவி காந்தவியல்னு சொல்லுவாங்க, அல்லது டெரஸ்ட்ரியல் காந்தவியல்னு சொல்லுவாங்க. அதாவது பரப்பளவு காந்தவியல். டெரஸ்ட்ரியல்னு பரப்பளவு காந்தவியல்னு சொல்லுவாங்க. சரியா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பாருங்க பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒரு பிரிவு. அது என்ன செய்யுது, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை சம்பந்தமாக செயல்படுத்தக்கூடிய ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச், ஒரு பிரிவானது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, இஸ் கால்டு ஜியோ மேக்னட்டிசம். ஜியோனா புவி, ஜியோனா என்னது, புவி காந்தவியல்னு சொல்லுவாங்க, அல்லது டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் காந்தவியல்னு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல் என்னது, பரப்பளவு காந்தவியல்னு சொல்லப்படுகிறது. ரைட்டா, நெக்ஸ்ட், தேர் ஆர் 3 குவான்டிட்டிஸ் required to specify the magnetic field of the earth on its surface அப்படின்றான். நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறாங்க, 3 அளவீடுகள் தேவைப்படுகிறது. 3
த்ரீ குவான்டிட்டினா அளவீடுகள் ரைட்டா. தேர் 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 ஆர் இங்கே மூன்று குவான்டிட்டிஸ்னால் அளவீடுகள் ரிக்கார்டுன்னு தேவைப்படுகிறது. எதற்கு? டு ஸ்பெசிஃபைனா குறிப்பிடுவதற்கு, குறியீடு செய்வதற்கு, அளப்பதற்கு, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. டு ஸ்பெசிஃபை த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த எர்த் அப்படின்னா எதை குறிப்பதற்கு? பூமியில் உள்ள ஒரு காந்தப்புலனை குறிப்பிடுவதற்கு 3 அளவீடுகள் தேவைப்படுகிறது ரைட்டா. நல்லா பாருங்க, 3 குவான்டிட்டிஸ் அப்படின்னா 3 அளவீடுகள் தேவைப்படுகிறது. எதற்காக வேண்டிய? அப்போ டு ஸ்பெசிஃபைனா குறிப்பிடுவதற்கு. எதை? த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த எர்த் அப்படின்ற பூமியில் உள்ள புவி, அதாவது மின்காந்த புலன், அதாவது மேக்னெட்னா மின்காந்த ஃபீல்டுனா புலனை குறிப்பிடுவதற்கு 3 அளவீடுகள் தேவைப்படுகிறது. அது என்னன்னு பார்ப்போம் ரைட்டா. அப்போது 3 அளவீடுகள் என்னென்னு பார்ப்போமா? ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ்னால் அந்த பூமியோட மேல்பரப்பில் உள்ள காந்த புலன்களை குறிப்பிடுவதற்கு 3 அளவீடுகள் தேவைப்படுகின்றான். அது என்னென்னா விச் ஆர் ஆஃபன் கால்டு, அவைகள் அழைக்கப்படுகின்றன. அந்த 3 அளவீடுகள் அழைக்கப்படுகின்றன எவ்வாறாக ஆஸ் எலிமெண்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றான். அப்போ என்னவா அவைகள் அழைக்கப்படுகின்றன? எவ்வாறு? ஆஸ் த எலிமெண்ட் என்னது? ஒரு தனிமம்னு அர்த்தம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலிமெண்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமியில் உள்ள காந்தப்புலத்தில் உள்ள ஒரு தனிமத்தில் தானே இருக்குது. இப்போ அயன் ஓர்ன்றது ஒரு தனிமம், தாது, அதில் தனிமம் இருக்கிறது இல்லையா? அந்த தனிமம் தானே உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது. அதனால தான் சொல்கிறது எலிமெண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுறான். அப்போ அவைகள் 3 சொன்னால. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், மேக்னெட்டிக்னு என்னது? காந்தம். டிக்ளினேஷன் அப்படின்னா சாய்வுன்னு அர்த்தம் ரைட்டா. சாஞ்சி நிற்கிறான் இவன் அப்படின்னு சொல்கிறல்ல. அப்போ மேக்னெட்டிக்னா காந்த சாய்வுன்னு அர்த்தம். டிக்ளினேஷன் சாய்வு ரைட்டா. அதை எப்படி குறிக்கிறான்? டின்னு கேபிட்டல் டியில் குறியிடப்படுகிறது. 2வது மேக்னெட்டிக் டிப்புன்னு சரிவு. தமிழில் டிப்புன்னு சரிவு. மேக்னெட்டிக் டிப்புன்னு என்னது? மேக்னெட்னா காந்த சரிவுன்னு அர்த்தம். அது டிக்ளினேஷன்னா காந்த சாய்வுன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க, சரிவு அண்டு சாய்வு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது ரைட்டா. ரெண்டுமே ஒன்று தான், மோஸ்ட் ப்ராபபிளி ஒன்று தான், லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் ரைட்டா. அந்த டிப்புன்னு சொல்லலாம் அல்லது இன்க்ளினேஷன்னு சொல்லலாம். டிப்புன்னு சொன்னாலும் சரிவு தான், இன்க்ளினேஷன் சொன்னாலும் சரிவு தான். ஓஆர் அல்லது இன்க்ளினேஷன். டிக்ளினேஷன்னா சாய்வு, சற்று சாய்ந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஜியாகிரபிக்கல் சவுத்து போலுக்கும் மேக்னெட்டிக் சவுத்து போலுக்கும் சற்று சாய்வு இருக்கிறது இல்லையா மேல்புறமாக. அதே மாதிரி கீழே என்னவாக இருக்கும்? ஜியாகிரபிக்கல் சவுத்து போலுக்கும் மேக்னெட்டிக் நார்த் போலுக்கும் சற்று சரிவு இருக்கிறது ரைட்டா. இதை என்ன சொல்லுவாங்க? டிக்ளினேஷன் சொல்லுவாங்க. அப்போ டிப்பு அல்லது இன்க்ளினேஷன் இது சாய்வு, இது சரிவு. அதாவது டிக்ளினேஷன் என்ன? சரிவு, டிக்ளினேஷன் சொன்னால் உனக்கு சாய்வு, இன்க்ளினேஷன்னா சரிவு. இது என்ன சரிவுன்னா ஹாரிஜான்டலில் வரக்கூடியது சரிவுன்னு சொல்லுவாங்க. நான் விளக்கமாக சொல்லும்போது சொல்கிறேன் ரைட்டா. இப்போதைக்கு இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3வதாக ஹாரிஜான்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஹாரிஜான்டல் காம்போனன்ட் என்னது? ஹாரிஜான்ட்னா படுக்க விஷமாக உள்ள காம்போனன்ட்ஸ்னு கூறுகள். காம்போனன்ட் எலிமெண்ட்டு ஒரு கூறு தான், ஒரு எலிமெண்ட், ஒரு துகள்களும் காம்போனன்ட்னு சொல்லலாம் ரைட்டா. ஒவ்வொரும் காம்போனன்ட்டு தான் ரைட்டா. இப்போ ஒவ்வொரு தாதுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ Fe2O3ன்னு சொல்கிறோம் இல்லையா. மேக்னடைடுன்னு சொல்கிறோம் இல்லையா. மேக்னடைடு அப்படின்னா ஒரு மேக்னடைடு ஓரோட ஃபார்முலா என்னது? Fe2O3 ரைட்டா. அப்போ அதுவும் ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். எல்லாமே எலிமெண்ட்டு தான், தாதுக்கள், காம்பவுண்டு எல்லாமே எலிமெண்ட்ஸ் ரைட்டா. அப்போது இந்த ஹாரிஜான்டல் காம்போனன்ட் படுக்க விஷமாக என்னது? பூமிக்கு மேல் பரப்பில் உள்ளது தான் சொல்கிறான். மேல்பரப்பில் என்ன இருக்குது? காம்போனன்ட் இருக்குது. அதில் தான் மேக்னெட், அந்த காம்போனன்ட் மூலமாக தான் மேக்னெட் உண்டாகிறது ரைட்டா. காம்போனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஹாரிஜான்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியில் உள்ள அதாவது காந்த புலன்களில் உள்ள ஹாரிஜான்டல் காம்போனன்ட்டை குறிப்பிடுகிறது ரைட்டா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 இது தேவைப்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், அவன் புக்கில் கொடுத்துற படத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பூமி. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் வந்து பூமி சரியா. சர்க்கிள் வந்து பூமின்னு சொல்லுவாங்க.
சரியா? இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் பூமின்னு சொன்னால் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு தான், இந்த ரவுண்டு, இந்த ரவுண்டு இது வந்து பூமி. சரியா? இந்த ரவுண்டு பூமி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அண்ட் ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் எங்கே இருக்குன்னா பூமியில் நார்த்து டு சவுத்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு கோடு இழுத்தீங்கன்னா அதுதான் ஜியாகிரபிக்கல். மேலே உள்ளது நார்த்து போல், கீழே உள்ளது சவுத்து போல். ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அண்ட் சவுத்து போல். அதேமாரி கொஞ்சம் டில்ட் ஆகி கோடு இழுத்தீங்கன்னா அந்த நார்த்துக்கு பக்கத்தில் உள்ளது சவுத் மேக்னெட்டிக் போல். இங்கே பாருங்கள், இதுதான் என்னது, இந்த கோடு வந்து டாட்னு வச்சுருக்கான் இல்லையா, இதுதான் ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இங்கே இருக்குது, ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் இங்கே இருக்குது. ரைட்டா? அந்த டாட் வச்சது. இப்போ மேக்னெட்டிக் சவுத்து போல் இங்கே இருக்குது அப்படின்னா இதான் மேக்னெட், நடுவில் இருக்கு இல்லையா, இது மேக்னெட். அப்போ மேக்னெட்டிக் சவுத்து போல் இங்கே இருக்குது. ரைட்டா? அப்போ மேக்னெட்டிக் நார்த்து போல் இங்கே இருக்குது, கீழே இருக்குது. பாருங்கள், ரிவர்ஸில் இருக்கும். மேக்னெட்டிக் சவுத்து போல் மேலே இருக்கும், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் இருக்கும். அதே மாதிரி மேக்னெட்டிக் நார்த்து போல் கீழே இருக்கும், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் இருக்கும். ரைட்டா? அதே இப்படி இருக்கிறதுக்கு பேர் ஈக்குவேட்டார். ஈக்குவேட்டார் பூமத்திய ரேகை. ரைட்டா? அப்போது இந்த போர்ஷன் என்னது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இந்த பாதி இது. ரைட்டா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ரைட்டா? இந்த போர்ஷன் என்னது, சவுதர்ன் ஹெமிஸ்பியர். இதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போது இங்கே பாருங்கள், இது நான் சொல்லியிருந்த பாருங்கள், அது போட்டுக்காம அந்த கோடு கூட போட்டுருக்காங்க, எர்த்து நார்த்து போல் போட்டுக்கான ட்ரூ, உண்மையான நார்த்து போல் அப்படின்னா த எர்த்து ரொட்டேட்ஸ் அரவுண்ட் திஸ் ஆக்சிஸ். இந்த பூமியை சுற்றுதுன்னா இந்த உண்மையான இந்த ஜியாகிரபிக்கல் நார்த்து போலுக்கு சவுத்து போலுக்கு உள்ள நடு கோடு இருக்குது இல்லையா, இந்த கோடு போட்டுருக்காம டாட்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த கோடை பூமி ஒரு நடு அச்சு மாதிரி வச்சு தான் பூமி சுற்றுது. எப்படியே வெஸ்ட்டு டு ஈஸ்டாக சுற்றுது. மேற்கிலிருந்து பார்த்துங்க சார், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அதனால தான் இது வந்து பாருங்க, நார்த்து போல் ட்ரூனா உண்மையான நார்த்து போல் த எர்த்து ரொட்டேட்ஸ், பூமி சுற்றுகிறது அரவுண்ட் திஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸ்னால் இந்த நாடு டாட்டாக வச்சுருக்காங்க இல்லையா, இதை வச்சு தான் பூமி சுற்றுது. எப்படி, வெஸ்ட் டு ஈஸ்ட்னால் இந்த கோடை மையமாக வைத்துக்கொண்டு ஜியாகிரபிக்கல் நார்த் அண்ட் சவுத்துக்கு நடுவில் ஒரு கோடு இழுத்தேன்னா அந்த கோடை மையமாக வைத்துக்கொண்டு இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இவ்வாறாக சுற்றுகிறது பூமி. வெஸ்ட் டு ஈஸ்ட். ரைட்டா? புரிஞ்சுதா? இவ்வாறாக சுற்றுகிறது. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன போட்டிருக்கான், இது என்னது, இந்த மேக்னெட்டிக் இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் அரவுண்டு வீச். இந்த பாருங்கள், அடுத்து எர்த்து, இது பூமி. ரைட்டா? பூமின்னு போட்டான். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான், சென்டரில் என்ன போட்டிருக்கான் பாருங்களேன், ஆக்சிஸ் அரவுண்ட் வீச் த எர்த்து ரொட்டேட்ஸ் ஒன்ஸ் எ டே அப்படின்றான். அதாவது பூமி வந்து சுழல்கிறது எப்படி, ஒரு நாளைக்கு ஒரு டைம் சுழல்கிறது. ரைட்டா? அப்படின்னா ஆக்சிஸ் அரவுண்ட் வீச், அந்த ஆக்சிஸ்னால் அச்சு, அதாவது அச்சுக்கள் எவ்வாறாக சுழல்கிறது, த எர்த்ஸ் ரொட்டேட்ஸ் ஒன்ஸ் எ டே, ஒரு நாளைக்கு ஒரு டைம் சுழல்கிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மேக்னெட்டுக்கு வாங்க, மேக்னெட்டிக் சவுத் போல் இங்கே பாருங்கள், இந்த போட்டுக்க பாருங்கள் லெஃப்ட் சைடில், எர்த்து மேக்னெட்டிக் சவுத் போல் மேலே இருக்குது. அதேமாதிரி கீழே இருக்கிறது எர்த்து மேக்னெட்டிக் நார்த்து போல். இங்கே பாருங்கள், எர்த்து மேக்னெட்டிக் நார்த்து போல். சரியா? அப்போ இது மேலே உள்ளது என்னது, நார்த்து போல். ரைட்டா? அதாவது ஜியாகிரபிக்கல் நார்த்து போல், கீழே உள்ளது ஜியாகிரபிக்கல் சவுத் போல். ட்ரூன்னு போட்டிருக்காங்களே, அதுக்கு மீனிங் என்னது, ஜியாகிரபிக்கல் சவுத்து போல்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்றான். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொன்னால் நல்லா பாருங்கள், எங்கேருந்து போகுது, அதாவது நார்த்துலேருந்து போகிறது. இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்னது, மேக்னெட்டோட நார்த் எங்கே இருக்குது, ஜியாகிரபிக்கல் சவுத்தில் இருக்குது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இது நார்த்து, இது என்னது, இதுதான் நார்த்து, மேக்னெட்டிக் நார்த்து. ரைட்டா? இது ஜியாகிரபிக்கல் சவுத்து. ரைட்டா? அப்போது இதில் நார்த்துலேருந்து தான் வெளியேறும். ரைட்டா? மேக்னெட்டோட நார்த் பொசிஷன்லேருந்து தான் வெளியேறும். எது, ஃபீல்டு லைன்ஸ். இந்த வெளியேறுதா நோக்கி எங்கே போகும், சவுத்து போலுக்கு போகும். புரிஞ்சுதா? மேக்னெட்டிக் சவுத் போலுக்கு போகும். சரி, ரைட், முடிஞ்சுதா? அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு சொன்னல, ஈக்குவேட்டர்னா சென்டரில் இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு என்ன, மேக்னெட்டிக் மெரிடியன் என்ன, ஜியாகிரபிக் மெரிடியன் என்ன, அதேமாதிரி ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர்னு என்ன,
இப்போ மெரிடியன் என்னது, நடுக்கோடுன்னு அர்த்தம். இந்த சொன்னல இதுக்கு பேர் தான் மெரிடியன். இந்த கோடு நடுவில் போடுறோம் இல்லையா, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, இதுதான் மெரிடியன் சொல்லுவாங்க, நடுக்கோடு அப்படிம்பாங்க. ரைட்டா, இப்படி போகிறது ஈக்குவேட்டர். ரைட்டா, இந்த நடுக்கோடு ரைட்டா அதான் மெரிடியன் சொல்லுவாங்க. இப்போது இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான், மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார்ன்றான். அப்போ ஈக்குவேட்டார்ன்றது என்னது, இதுதான் ஈக்குவேட்டார். ரைட்டா, அப்போது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார் அப்படின்றான். ஈக்குவேட்டார்ன்றது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார்னு சொன்னால், இப்போது நல்லா பாருங்கள், இப்போது இந்த மேக்னெட்டிக் லைன்ஸை சென்டரில் கட் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார். ஜியாகிரபிக் ஈக்குவேட்டார்னு என்னது, இந்த ஒரு கோடு வரைஞ்சோம் இல்லையா, அதை சென்டரில் கட் பண்ணுறது தான் ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார். இங்கே பாருங்கள் நான் எப்படின்னு சொல்கிறேங்க. இதுதான் ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார். ரைட்டா, இதுதானே நம்ம ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர்னு ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர் ஜியாகிரபிக்கல் மெரிடியன். ரைட்டா அப்படின்னு சொன்னோம். சரியா, இப்போ ஈக்குவேட்டார்னு என்ன சொல்கிறான்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இதை ஈக்குவேட்டார்ன்றது இப்படி கட் பண்ணோம், இப்படியே இதுதான் ஈக்குவேட்டார். ஈக்குவேட்டார்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த லைனுக்கு ஹரிஜாண்டலாக கட் பண்ணணும். இந்த லைனை மட்டும் நான் இப்போ கட் பண்ணுறேன், அதான் இதுதான் ஈக்குவேட்டார். இது இன்னொரு பேர் என்னது, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார், ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார்னு சொல்லுவாங்க. இது ஜியாகிரபிக்கல் லைன். ரைட்டா, நார்த்து டு சவுத். ரைட்டா, இது மெரிடியன் சொல்லுவாங்க. இதை சென்டரில் அப்படியே ஹரிஜாண்டலாக கட் பண்ணணும். அது வந்து பூமியை கட் பண்ணுறது ஈக்குவேட்டர் தான். சென்டரில் இப்படி கட் பண்ணேன்னு சொன்னால் அது என்ன அந்த லைன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார்னு சொல்லுவாங்க. புரியுதா, ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார்னு என்னது, இதுதான் மேக்னெட்டிக் லைன். ரைட்டா, இதுதான் மேக்னெட்டிக் லைன். ரைட்டா, இதை சென்டரில் கட் பண்ண இப்படி கட் பண்ணணும். இந்த வரை கட் பண்ணு இப்படி தானே. இதை சரி பார்க்காம இந்த கோடு இப்படி வருதுன்னா அதுக்கு இப்படி தானே நம்ம வரையணும். இப்போ கோடு இப்படி வருதுன்னா இதை இப்படி வரையணும். கோடு இது எப்படி வருது, சாய்வாக வருது. அப்போ இதை கட் பண்ணுறது இப்படி கட் பண்ணணும். இது என்னது, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார். அப்போ இப்படி போகிறது ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டார். ஏன்னா இது சரிபாதியாக சென்டரில் இதை கட் பண்ணுது. இது இப்படி சாஞ்சி இருக்குது, அப்போ இதுவும் கொஞ்சம் சாஞ்சி இப்படி கட் பண்ணணும். இது என்னது, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார். இங்கே பாருங்க, அதுதான் இங்கே போட்டிருக்கான். இது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார். இதுதான் மேக்னெட் இந்த இருக்கலாம், இந்த லைன் மேக்னெட்டிக் லைன்ஸ். ரைட்டா, இதை இப்படி கட் பண்ணுறது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார். ரைட்டா, இது என்னது, மெரிடியன், அதாவது ஜியாகிரபிக்கல் மெரிடியன். அப்போ இதை கட் பண்ணுறது என்னது, ஜியாகிரபிக் ஈக்குவேட்டார். இந்த போட்டானா எவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. இது முடிச்சு. அப்போ மெரிடியன்றான். மேக்னெட்டிக் மெரிடியன் என்னது, இந்த மேக்னெட்டோட சவுத்து போலையும் மேக்னெட்டோட நார்த்து போலையும் இணைக்கிறது தான் மேக்னெட்டிக் மெரிடியன். அதேமாதிரி ஜியாகிரபிக்கல் சவுத்து போலையும் ஜியாகிரபிக்கல் நார்த்து போலையும் இணைக்கிறது என்னது, ஜியாகிரபிக்கல் மெரிடியன். ரைட்டா, இதை இணைக்கிறது என்னது, ஜியாகிரபிக்கல் மெரிடியன். இது சவுத்து மேக்னெட்டிக் சவுத்தையும் மேக்னெட்டிக் நார்த்தையும் இணைக்கிறது என்னது, மேக்னெட்டிக் மெரிடியன். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான், வேறு எதுவும் இது இல்லை படத்தில். Day and night occur because Earth spins about an axis called geographical axis. Geographical axis என்ன சொன்னேன், ஜியாகிரபிக்கல் நார்த்து போலையும் ஜியாகிரபிக்கல் சவுத்து போலையும் இணைக்கிற கோடு தான் ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். ரைட்டா, இப்போ உதாரணத்துக்கு இது பூமி, இது ஜியாகிரபிக்கல் நார்த்து, இது ஜியாகிரபிக்கல் சவுத்து, இது இணைக்குது. ரைட்டா, சொல்கிறோம். அது என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இந்த அச்சை வச்சு தான் வெஸ்ட் டு ஈஸ்ட், இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து, இந்த அச்சை வச்சு தான் இது இணைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது என்னது, மெரிடியன்னு சொல்லலாம் அல்லது ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இப்படி போட்டால் ஈக்குவேட்டார். ரைட்டா, இப்படி போட்டால் ஈக்குவேட்டார். இது என்னது, இது வந்து மேக்னெட்டிக் போல். ரைட்டா, மேக்னெட்டிக் போல், இது சவுத், மேக்னெட்டிக் போலுக்கு சவுத்து, இது நார்த்து, ஜியாகிரபிக்கலுக்கு இது நார்த்து, இது சவுத்து. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அச்சை வச்சு தான் அந்த பூமியை வெஸ்ட் டு ஈஸ்டாக சுழலுகிறது. ரைட்டா, பாருங்கள், அந்த டே அண்ட் நைட் அக்கர் அப்படின்றான். பகல் மற்றும் இரவும் தோன்றுவதற்கு காரணம் என்ன, பூமியில் பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் வருகிறது இல்லையா. அப்போ டே அண்ட் நைட் அக்கர் அப்படின்னா பகல் மற்றும் இரவு தோன்றுகிறது. அக்கர்னா தோன்றுகிறது.
எப்படி? பிகாஸ் ஏனென்றால், அதனால் பாருங்கள் அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். பிகாஸ் ஏனென்றால் எர்த் ஸ்பின்ஸ், பூமியானது ஸ்பின்ஸ்னால் அதாவது ஒரே அச்சை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஸ்பின்ஸ் அப்படின்னா சுழல்கிறது, ஒரு அச்சை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பம்பரம் நீ விடுற, சின்ன பிள்ளைகள் பம்பரம் விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த பம்பரம் அந்த ஒரு சின்ன ஒரு ஆணியிலேயும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கட்டை பம்பரம். அப்போ ஸ்பின்ஸ்னால் ஒரு அச்சை வைத்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்கிறதுக்கு பேர் ஸ்பின்ஸ்னு. அப்போ பூமி இரவும் பகலும் தோன்றுவதற்கு காரணம் என்னென்னா, எர்த்து ஸ்பின்ஸ்னால் சுழல்கிறது, எபவுட் அன் ஆக்சிஸ், ஒரு அச்சை வைத்து கொண்டு சுழல்கிறது. அந்த அச்சை எங்கே இருக்கிறது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அண்ட் ஜியாகிரபிக்கல் சவுத்து போல் இணைக்கும் கோடு தான் மெரிடியன் சொல்லுவாங்க. அதைத்தான் என்ன சொல்ல அச்சுன்னு சொல்லலாம், ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், மெரிடியன் சொல்லலாம். சரியா? சார் அதாவது ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு, a vertical plan passing through the geographical axis is called geographical meridian. நல்லா பாருங்கள், ஜியாகிரபிக்கல் மெரிடியன் என்ன சொன்னால், இந்த ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸை சரிசமமாக பேரலில் கட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜியாகிரபிக்கல் மெரிடியன். இந்த உதாரணத்துக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பூமி, இது ஜியாகிரபிக்கல் நார்த்து, இது ஜியாகிரபிக்கல் சவுத்து. இந்த கோடு இணைக்குது இல்லையா நார்த்தையும் சவுத்தையும், இதுக்கு பேர் மெரிடியன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜியாகிரபிக்கல் மெரிடியன் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இதை சரிபாதியாக ஹரிஜாண்டலாக வெட்டக்கூடியது தான் ஜியாகிரபிக்கல் மெரிடியன். புரியுதா? அதேமாதிரி மேக்னெட்டிக் போல், சவுத் மேக்னெட்டிக் போல் அண்டு நார்த்து மேக்னெட்டிக் போலை இணைக்கக்கூடியது, அதை சரிபாதையாக கட் பண்ணுறது என்னது? மேக்னெட்டிக் மெரிடியன். சரியா? அது எப்படி இணைக்கிங்க பாருங்கள், இப்படி இருக்கும் மேக்னெட்டிக் அச்சு. எப்படி? இது சவுத்து போல், சவுத் மேக்னெட்டிக் போல், இது நார்த்து மேக்னெட்டிக் போல். இதை சரிபாதையாக எப்படி கட் பண்ணோம்? இப்படி டைரெக்ஷன் பாருங்கள் மாறி இருக்குது. அப்போது இப்படி தானே கட் பண்ணணும். இது என்னது? இது மெரிடியன். என்ன மெரிடியன்? மேக்னெட்டிக் மெரிடியன். அப்போ இது என்னது? ஜியாகிரபிக்கல் மெரிடியன். மாற்றி போட்டக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கும், கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அண்டு எ கிரேட் சர்க்கிள் பெர்பெண்டிகுலர் டு எர்த் ஜியாகிரபிக் ஆக்சிஸ் இஸ் கால்டு ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர். நல்லா பாருங்கள், இப்போ ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர் அப்படின்றான். ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொன்னால் என்னன்னால பாருங்கள். அண்ட் எ கிரேட் சர்க்கிள், ஒரு பெரிய வட்டம். சரியா? ஒரு பெரிய வட்டம் எவ்வாறாக இருக்கணும்? பெர்பெண்டிகுலர் டு எர்த் ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ் அப்படின்றான். ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்னு என்ன சொன்னேன்? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலையும் சவுத்து போலையும் இணைக்கக்கூடிய கோடு தான் ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். அதை எர்த்து ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். அதை ஸ்பின் பண்ணி தான் அந்த பூமியானது வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட் நோக்கி சுழல்கிறது. அதன் காரணமாகத்தான் பகலும் இரவும் உண்டாகிறது. ரைட்டா? இப்போ பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போது எ கிரேட் சர்க்கிள், ஒரு பெரிய வட்டம் உண்டாகிறது, இஸ் பெர்பெண்டிகுலர்னா ஹரிஜாண்டல்னால் படுக்க வசமாக இருக்கும், பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக. ரைட்டா? பெர்பெண்டிகுலர் டு எர்த்து ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். அப்போ நார்த்து போலோ ஜியாகிரபிக்கல் நார்த்து போலையும் சவுத்து போலையும் இணைக்கக்கூடிய கோடுக்கு பெர்பெண்டிகுலராக இருப்பது தான் என்னது? ஒரு பெரிய சர்க்கிள் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அப்போது என்ன சொல்கிறான்? இஸ் கால்டு ஏ ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர் அப்படின்னு. ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர் இப்போ தானே சொன்னேன் நான். ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர் எப்படின்னு சொன்னேன்? இங்கே பாருங்கள், இது இப்போ தான் போட்டு முடித்தேன், இருந்தாலும் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது நார்த்து ஜியாகிரபிக் நார்த்து, சவுத்து ரெண்டை இணைக்கிறது என்னது? ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ் அல்லது மெரிடியன். அப்போ இதை செங்குத்தாக கட் பண்ணுறது என்னது? ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர். ரைட்டா? இது என்ன சொன்னேன்? மேக்னெட்டிக் போல் சவுத்து, இது நார்த்து. இதை செங்குத்தாக கட் பண்ணுறதுக்கு என்னது? மேக்னெட்டிக் மெரிடியன். சரி, ரைட், ஓகே. இப்போ வாங்க அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு சர்க்கிள் அப்படின்றான். சர்க்கிள் அப்படின்னா இதுதான் சர்க்கிள். இது பாருங்கள், ஈக்குவேட்டர் இப்படி இருக்கா? நல்லா பாருங்கள், இந்த நான் அழிச்சிட்டேன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மெரிடியன் அண்ட் எ கிரேட் சர்க்கிள், ஒரு பெரிய ஒரு வட்டம் பெர்பெண்டிகுலராக இருக்குது. எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? பெர்பெண்டிகுலர் டு எர்த் ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர், அதாவது எர்த் ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னா. எர்த் ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு வட்டம். அப்போ ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ் அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ இந்த நாளில் பாருங்கள், இது பூமி, இது என்னது, இதுதான் ஆக்சிஸ், ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு கிரேட் சர்க்கிள், பெர்பெண்டிகுலர் இதுதான் பெர்பெண்டிகுலர். ரைட்டா? இது பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தானே ஒரு கிரேட் சர்க்கிள். அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கிறது என்னது, ஈக்குவேட்டார். ஈக்குவேட்டர் தானே இது. இங்கெல்லாம் பாருங்கள், இது ஆக்சிஸ் என்னது, பூமி ஸ்பின் பண்ணுற ஆக்சிஸ். நார்த்து போல், ஜியாகிரபிக்கல் நார்த்து போல் அண்ட் சவுத்து போலுக்கு இணைக்கக்கூடிய ஒரு கோடு. ரைட்டா? இப்போது இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும், செங்குத்தாக இருக்கணும். அப்படின்னா இதற்கு செங்குத்தாக இருக்கிறது என்னது, இதுதானே ஈக்குவேட்டர் தானே. அப்போ இந்த ஈக்குவேட்டர் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேட்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அது ஒரு சர்க்கிள் மாதிரி தானே இருக்கிறது. ஈக்குவேட்டர் இந்த எண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறது. ரைட்டா? த கிரேட் சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். ரைட்டா? இதை நல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் இங்கிலீஷ் இதாக தான் இருக்கும், நல்லா பிரச்சனை இல்லை. A straight line which connects magnetic poles of earth is known as magnetic axis. இந்த சொல்லிட்டான் பாருங்கள், மேக்னெட்டிக் போல், சவுத் மேக்னெட்டிக் போல், நார்த் மேக்னெட்டிக் போல் இணைக்கக்கூடிய கோடு என்னது, மேக்னெட்டிக் ஆக்சிஸ். அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் சவுத்து போலையும் ஜியாகிரபிக்கல் நார்த்து போலையும் இணைக்கக்கூடிய என்னது, ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆக்சிஸ்ன்னு சில சமயத்தில் சொல்லுவான், மெரிடியன்னு சொல்லுவான், ஒரு அச்சுன்னு சொல்லுவான். அதை நல்லா பாதிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், மேக்னெட்டிக் ஸ்ட்ரெயிட் லைன்னு ஒரு நேர்கோடு, விச்னா அந்த நேர்கோடை குறிக்கிறது. அவை என்ன செய்கிறது, கனெக்ட்ஸ்னால் இணைக்கிறது. எதை இணைக்கிறது, மேக்னெட்டிக் போல் ஆஃப் எர்த். மேக்னெட்டிக் போல்னு சொல்கிறான், வெறும் போல்னு சொல்லலை, நல்லா வச்சுக்கோ. ஜியாகிரபிக்கல் போல் வேறு, மேக்னெட்டிக் போல் வேறு. மேக்னெட்டிக் போல் ஆஃப் எர்த். அப்போ பூமியோட மேக்னெட்டிக் போலை ஒரு நேர்கோடு இணைக்கிறது. அவை எவ்வாறாக அழைக்கப்படுகிறது அப்படின்னா மேக்னெட்டிக் ஆக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் போலை இணைக்கக்கூடியது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். A vertical plane passing through magnetic axis is called magnetic meridian. இங்கே பாருங்கள், A vertical plane, பிளேன்னா சமதளம். இங்கே கோடு கிடையாது, சமதளம்னா ஒரு பரப்பளவை குறிக்கிறது. ரைட்டா? பிளேன்னு சொன்னால் ஒரு சமதளம், ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை குறிக்கிறது. அப்போ வெர்டிக்கல்னு சொல்லிட்டான். வெர்டிக்கல் என்னது, ஒரு செங்குத்தான ஹரிஜாண்டல்னு சொல்லலை, படுக்க வசமான பிளேன்னு சொல்லலை, வெர்டிக்கல்னு சொல்லிட்டான். அப்போ செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு. எ வெர்டிக்கல் பிளான் பாசிங்னா செல்லுகிறது எங்கே, துரு மேக்னெட்டிக் ஆக்சிஸ். மேக்னெட்டிக் ஆக்சிஸ்ன்றான். மேக்னெட்டிக் ஆக்சிஸ் என்னது, மேக்னெட்டிக் போல இணைக்கக்கூடிய கோடுகள். சவுத் மேக்னெட்டிக் போல் நார்த் மேக்னெட்டிக் போல இணைக்கக்கூடிய கோடுகளுக்கு வெர்டிக்கலாக செல்லுகிறது. வெர்டிக்கல் என்னது, பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலராக செல்லக்கூடிய தளம். அதற்கு என்ன சொல்கிறான், அதைத்தான் என்ன சொல்கிறான், மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்கிறான். மேக்னெட்டிக் மெரிடியன் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. மேக்னெட்டிக் மெரிடியன் என்னது, நார்த்து போலையும் சவுத்து போலையும் இணைக்கக்கூடிய கோடை படுக்க வசமாக கட் பண்ணக்கூடியது தான் மேக்னெட்டிக் மெரிடியன். அதேமாரி ஈக்குவட்டோரியல் மெரிடியன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவட்டோரியல் மெரிடியன் சொன்னால் ஜியாகிரபிக்கல் மெரிடியன். ஜியாகிரபிக்கல் மெரிடியன்னா ஜியாகிரபிக்கல் நார்த்து போலையும் ஜியாகிரபிக்கல் சவுத்து போலையும் படுக்க வசமாக ரெண்டாக கட் பண்ணுறது தான் ஜியாகிரபிக்கல் மெரிடியன். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? அவன் வெர்டிக்கல் பிளான்னு சொல்லிட்டான். பிளான்னால சமதளங்கள். ரைட்டா? அந்த சமதளம் இந்த சைடில் பாதி இருக்குது, அந்த சைடில் பாதி இருக்கிறது. ரைட்டா? சார் நெக்ஸ்ட், அண்ட் எ கிரேட் சர்க்கிள் பெர்பெண்டிகுலர் டு எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார் அப்படின்றான். இப்போ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார்னு என்னது, இங்கே பாருங்கள், நான் படமே போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு புரிய. ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படின்னா, இது பூமி சரியா. இப்போது இதுதான் அவன் சொல்கிறான், இதுதான் என்னது, இது மேக்னெட்டிக் சவுத்து போல். ரைட்டா? இது மேக்னெட்டிக் நார்த்து போல். இது இணைக்குதா, சவுத்து போலை நார்த்து போலை இணைக்கக்கூடியது என்னது, மேக்னெட்டிக் மெரிடியன். சரியா? அப்போ இதை சரிபாதியாக ஹரிஜாண்டலாக கட் பண்ணுறதுக்கு என்னது, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார். இங்கே சரிபாதியாக இப்படி கட் பண்ணணும், பெர்பெண்டிகுலராக கட் பண்ணணும், வெர்டிக்கலாக. ரைட்டா? கட் பண்ணால் அதுக்கு மேக்னெட்டிக் மெரிடியன். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள்,
அண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எர்த் மேக்னெட்டிக். இந்த எர்த் மேக்னெட்டிக் போல்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்காது இந்த இதுக்கு எர்த் மேக்னெட்டிக் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா. இதைத்தான் என்ன சொல்கிறான், மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார் என்று சொல்கிறான். அப்போது ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறான், ஜியாகிரபிக்கல் போல் நார்த் இங்கே இருக்கிறது, சவுத் இங்கே இருக்கிறது, இது இணைக்கிறது, இது ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். அப்போது இதுக்கு என்னது ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர்னு சொன்னால் இதை பெர்பெண்டிகுலர் வெர்டிக்கலாக கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணுறது இல்லையா, இதுதான் ஜியாகிரபிக்கல் ஈக்குவேட்டர். சிம்பிள் லாஜிக் ரைட்டா. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் ஈஸியாக புரியும் ரைட்டா. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இது போதும், இது அரை மணி நேரம் இருக்கும் ரைட்டா. அடுத்த கிளாஸ் அடுத்ததில் பார்க்கலாம்.